வெல்கம் டு திருநெல்வேலி சமையல். இன்றைக்கி திருநெல்வேலி சமையலில் சாதம், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு, அப்பளம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பவுல் எடுத்துக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1.5 ஸ்பூன் மல்லித்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காயை இன்றைக்கி நான் 3 கத்திரிக்காய் தான் எடுத்துருக்கிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் 2 பேர் தான் இருக்கும். எடுத்து நல்லா நேராக 4 பக்கமும் நறுக்கி வச்சுருக்கிறேன். இதை கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம உள்ளே அந்த கத்திரிக்காய் உள்ளே கோட் பண்ணுற மாதிரி மசாலா இன்றைக்கி வைக்க போகிறோம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதும் இந்த கத்திரிக்காய் பீஸ் போட்டு எடுத்து வச்சுருக்கிறோம்ல, அந்த கத்திரிக்காய் உள்ளுக்கு நம்ம அந்த மசாலாவை பூரா எடுத்து வச்சுக்கலாம். இப்படி ஒவ்வொரு கத்திரிக்காயாக எடுத்து இப்படி ஒன்றுக்கும் உள்ளே இந்த மசாலாவை வச்சு அந்த சப்பிங் கொடுத்து வச்சுக்கோங்க. இப்படி 3 கத்திரிக்காயும் எடுத்து வச்சுருக்கிறேன். வாங்க ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கலாம். அதில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதை நல்லா சூடானதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா நிறைய ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு ஆயில் நல்லா நிறைய ஊற்றணும். அதில் 1 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் வெந்தயம், ஒரு கொத்தமல்லி இலை, கருவேப்பிலை இலை போட்டுக்கோங்க. இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற ஒரு 15 சின்ன வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு எப்போவுமே ஆயில் நிறைய இருக்கணுங்க. அப்போ தான் எண்ணெய் மேலே அப்படி பிரிஞ்சு வரணும். இது கூட ஒரு 5-6 பூண்டு நறுக்கி வச்சுருக்கிறேன். பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா ஆனியன் நிறம்லாம் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். நல்லா எண்ணெயிலேயே போட்டு வதக்கி மிக்ஸ் பண்ணிக்கணும். இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி எடுத்து போட்டுக்கலாம். நல்லா தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போட்டிருக்காங்க. அப்போ தான் தக்காளி வெந்து வரும். இன்றைக்குமே ஆனியன் சீக்கிரம் வந்துடும், ஆனால் தக்காளி சீக்கிரம் வேகாது. அதுக்காகவே தக்காளி கூட 1/4 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. நல்லா தக்காளியும் மசிச்சு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயை இதோட ஃபுல்லாக போட்டுக்கலாம். இதே ப்ளூ கலர் கத்திரிக்காய்னா நீங்கள் கத்திரிக்காயை ஃபஸ்ட்டு எண்ணெயில் தனியாக வதக்கி எடுத்துக்கிடணும். இது ஒயிட் கலர் கத்திரிக்காய். இது சீக்கிரம் வெந்துடும். நீங்கள் எண்ணெயிலே ஃப்ரை பண்ணாலே போதும். இப்போ பாருங்கள் சீக்கிரம் வெந்துருச்சு பாருங்கள் கத்திரிக்காய். இப்போ இது கூட நம்ம பொடி போட்டுக்கலாம். நல்லா வேகுது பாருங்கள். இது கூட கொஞ்சம் மசாலா போட்டுக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டிருக்கேன், தனி மிளகாய்த்தூள். ஒரு 1/4 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். குழம்பு மிளகாய்த்தூளும் போட்டுட்டு இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் போட்டிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட நீங்கள் மல்லித்தூளும் தனியாக சேர்த்துக்கலாம். நம்ம ஆல்ரெடி மல்லித்தூள் கத்திரிக்காய் உள்ளே வச்சுருக்கிறதுனால இன்றைக்கி நான் மல்லித்தூள் இப்போ போடலை. இது கூட ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா கத்திரிக்காய் வேக வச்சுருக்கேன். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடும். இப்போவுமே பாதி ரெடி ஆகிடுச்சு குழம்பு. நம்ம இதுக்கப்புறம் நான் இன்றைக்கி ஒரு எலுமிச்சப்பழ சைஸுக்கு புளி எடுத்து ஊற வச்சுருந்தேன். அந்த புளியை கரைச்சி உள்ளே ஊற்றிக்கலாம். புளி கரைச்சலை ஊற்றுனதும் ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே மூடி வச்சிடலாம். பாருங்கள், எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிரும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அப்படியே எண்ணெய்லாம் லைட்டு பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள். கலரே சூப்பராக இருக்கும். வெறும் சாதம் வடித்து இந்த எண்ணெய் கத்திரிக்காயில் ஒரு கத்திரிக்காயை அப்படியே எடுத்து வச்சு அப்பளம் பொரித்து சாப்பிட்டுக்கலாம். கத்திரிக்காய் உடையவே இல்லை, அப்படியே இருக்குதுங்க. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். திருநெல்வேலி சமையலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.